இன்னைக்கு ஒரு கிங் அண்ட் மினிஸ்டர் பத்திய ஒரு கதை. இந்த ராஜாவும் மந்திரியும் நகர்வலம் போறாங்க. அப்போ ஒரு டெய்லருடைய ஃபேமிலி அவங்க மனைவி குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி அவ்வளோ அன்போட இருக்காங்க. இத பார்த்த ராஜா வந்து மினிஸ்டர் கிட்ட கேக்குறாரு, என்கிட்ட அவ்வளோ வசதி இருக்கு, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸ்ல இருக்கேன், இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷம் என்கிட்ட இல்லையே, அது ஏன் அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னா நீங்க எனக்கு 99 பொற்காசுகளும் ஒரு வாரம் டைமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் சொல்றாரு. ராஜாவும் அவருக்கு 99 பொற்காசுகள் கொடுக்கறாங்க. இந்த மினிஸ்டர் அந்த பொற்காசுகளை கொண்டு போய் டெய்லரோட வீட்டு வாசல்ல வச்சிடறாரு. டெய்லர் வந்து மறுநாள் கதவை திறக்கும் போது ஒரு பார்சல் இருக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஃபுல்லா பொற்காசுகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா அந்த பொற்காசுகள் எல்லாம் எடுத்து எண்றாரு டெய்லர். 99 இருக்குது. 100 இருந்தா தானே ரவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியும் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, அவங்க என்னனாலும் 99 தான் இருக்கு, தன்னுடைய மகன் என்னும் போதும் 99 தான் இருக்கு. இந்த டெய்லருக்கு வந்து இது கன்வின்ஸ் ஆகல. இனி எப்படியாவது உழைச்சு இன்னும் ஒரு பொற்காசு நம்ம சம்பாதிச்சு இதை 100 பண்ணி நம்மளுடைய நாளைய சந்தோஷத்துக்காக அதை பத்திரமா வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இத பார்த்த இவங்க மனைவி நினைக்கிறாங்க, இது என்ன இப்படி ஒரு பொழைக்க தெரியாத ஆளா இருக்காரு, இன்னைக்கு பொற்காசுகள் இவ்வளவு இருக்குல்ல, நாம ஒரு 2 எடுத்துட்டு போய் நம்ம செலவு பண்ணலாம்னு 2 எடுத்துட்டு போய் ஷாப்பிங் பண்ணி செலவு பண்ணிடுறாங்க. இதை வந்து எண்ணி பாக்குற டெய்லர் 97 பொற்காசுகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட கேட்கும்போது நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா சண்டை போடுறாரு. மறுநாள் தன்னுடைய மகன் ஒரு 2 பொற்காசுகள் எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவு பண்ணிடலாம். இதையும் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆயிட்டு 95 தான் இருக்கு, இன்னொன்னு 5 பொற்காசுகள் வந்து நான் சம்பாதிச்சாதான் அது 100 ஆகும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை, பயங்கர வாக்குவாதம். இந்த நேரத்துல மறுபடியும் ராஜா நகர்வலம் வர்றாரு. மந்திரி கிட்ட இவங்களை பார்த்துட்டு கேட்கிறாரு, இது என்ன அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, இவ்வளவு சண்டை போட்டு இருக்காங்க இப்படின்ட்டு. அப்போ வந்து மந்திரி சொல்றாரு, நீங்க கொடுத்த 99 பொற்காசுகள்னால வந்த விளைவுதான், அந்த 99 பொற்காசுகள் 100 ஆனாதான் நான் வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் யோசிச்சதனுடைய விளைவு இப்ப இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்மில் பலரும் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நமக்கு ஓரளவுக்கு வருமானம் வருது, நிறைய சந்தோஷமான மொமெண்ட்ஸ் வருது, அதையெல்லாம் அனுபவிக்காம நாளைய பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா லைஃப் வந்து நல்லாவே இருக்காது. சோ சந்தோஷமா இருங்க. இன்றைய பொழுது த பவர் ஆஃப் நவ், இந்த நொடியில வாழுங்க. ஃபேமிலியோட ஜாலியா இருங்க. ஹாப்பி லிவிங்.